மீட்டு கொள்ளும் தேவன். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். ஏசாயா 43:1. கிளென் பாக்கியம் என்பவர் பிரசங்கத்தின் ஒரு பகுதியாக மேடையில் ஓவியம் வரைந்து கொண்டிருந்த பெண் ஓவியரிடம் சென்று அவள் வரைந்து கொண்டிருந்த ஓவியத்தின் நடுவில் ஒரு கருப்பு கோடு ஒன்றை போட்டார். திருச்சபை விசுவாசிகள் அதிர்ச்சி அடைந்தனர். ஓவியரின் அழகான அந்த படைப்பை அவர் சிதைப்பதை அவள் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். பின்னர் ஒரு புதிய தூரிகையை தெரிந்தெடுத்து பாழடைந்த அந்த ஓவியத்தை வேறொரு அழகிய கலைப்படைப்பாக ஆர்வத்துடன் மாற்றினாள் அந்த ஓவியர். அவளுடைய அந்த படைப்பாற்றல் நம்முடைய வாழ்க்கை பாழாக்கப்படும் போது தேவன் செய்யும் கிரியையை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களின் ஆவிக்குரிய குருடாக்கப்பட்ட நிலைமையையும் செவிடாக்கப்பட்ட நிலைமையையும் கடிந்து கொள்கின்றார். ஏசாயா 42:18-19. அதன் பின்பு தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை அறிவிக்கின்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். ஏசாயா 43:1. அவர் நமக்கும் அதை செய்ய வல்லவர். நாம் பாவம் செய்த பின்பும் பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடம் திரும்பும்போது அவர் நம்மை மன்னித்து நம்மை மீட்டு கொள்ள போதுமானவராயிருக்கின்றார். அலங்கோலத்தை நம்மால் அழகாக்க முடியாது, ஆனால் இயேசுவால் அது கூடும். இயேசு நம்மை அவருடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டார் என்பதே சுவிசேஷத்தின் நற்செய்தி. முடிவிலே கிறிஸ்து நம் கண்ணீரை துடைத்து நம்முடைய கடந்த காலத்திலிருந்து நம்மை மீட்டு அனைத்தையும் புதிதாக்குவார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் உறுதியளிக்கின்றது. வாழ்க்கையை குறித்த நம்முடைய அறிவு குறைவானது. ஆனால் நம்மை பேர் சொல்லி அழைக்கின்ற தேவன் நம்முடைய வாழ்க்கையை நாம் எதிர்பார்த்ததை விட நேர்த்தியாய் மாற்றுகின்றவர். இயேசுவின் மீதான விசுவாசத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டவர்களாயிருந்தால் அந்த ஓவியத்தை போன்று உங்களுடைய ஜீவியமும் நேர்த்தியான முடிவை பெற்றிருக்கும். உற்சவம். அன்பான இயேசுவே, என்னை விட்டு கொடுக்காததற்காய் உமக்கு நன்றி. நான் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன். பாழாயிருக்கும் என் வாழ்க்கையை சீரமைய பண்ணும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். மீட்டு